ஒரு சின்ன பையனுக்கு ஏதோ ஸ்கின் டிசீஸ் இருந்தனால அவனோட கை கால் முகத்துல எல்லாம் பொறியாக ஒரு மாதிரி இருக்கும். அதனால கூட படிக்கிற பசங்க கூட விளையாடுற பசங்கள்லாம் அவனை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவனை எந்த விளையாட்டுலையும் சேர்த்துக்காம அவனை ஒதுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அதனால் அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பானம் வந்துருச்சு. ஸோ நம்மளை வந்து யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, நம்ம அழகாகவே இல்லை, நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் அப்படி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு சரி டாக்டர்கிட்டையாவது கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு டாக்டர்கிட்ட அவர் கூட்டிகிட்டு போகலான்னு போகும்போது, இல்லை என்னை வந்து யாருக்குமே பிடிக்காது, அவங்க என்னை பார்த்தாலே வந்து அருவருப்பாக பார்ப்பாங்க, என்னை வந்து தொடமாட்டாங்க, அதனால் நான் வரலன்னு சொன்னானா. அப்போ அந்த அப்பா சொன்னாராம், டாக்டர்லாம் வந்து இந்த மாதிரி வியாதியை வந்து தீர்க்கறதுக்கு தான் இருக்காங்க, அவங்க வந்து அப்பெல்லாம் உன்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க, வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாராம். இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் மற்றவங்க எல்லாரும் நம்மளை வந்து குறை சொல்லி சொல்லி நம்மளை வந்து தட்டி வச்சு நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நீ அழகா இல்லை, உனக்கு அறிவு இல்லை, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நம்மளை தட்டி 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 கீழேயே வச்சுருக்காங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஆசீர்வாதங்களும் தடைப்பட்டு போயிட்டே இருக்கும்போது, தாமதமாயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. சரி நம்மளை வந்து ஏசப்பாக்குமே நம்மளை பிடிக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம பாவம் பண்ணிட்டோம், அதனால தான் ஏசப்பா நம்மளை வந்து ஆசீர்வதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நிறைய வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை வந்து சாத்தான் வந்து கொடுத்துட்டே இருப்பான். மனுஷங்க மூலமாக பேச வைப்பான், அவனே வந்து நம்மளுக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்களை வந்து வர வைப்பான். அதை வச்சு நீங்கள் வந்து என்றைக்குமே சோர்ந்து போயிடக்கூடாது. வேதத்தில் பாருங்கள், மார்க் 2:17 பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனந்திருப்புகிறதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம பாவி தான், ஆனால் நம்மளை ரசிக்கிறதுக்காக தான் தேவன் வந்திருக்காரு. தேவன் நம்மளுக்காக தான், நம்மளோட பாவங்களுக்காக தான் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர் தெழுந்திருக்கிறாரு. அதனால நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தேவன் வந்து நம்மளை வந்து ரொம்பவே அதிகமாக நேசிக்கிறாரு. இந்த உலகத்தில் யார் நம்மளை வெறுத்தாலும் தேவன் நம்மளை நேசிக்கிறாருன்ற ஒரு ஹோப்பை வச்சு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். நம்ம தேவனை மட்டும் நம்ம வந்து ஒரு பிடியாக நம்ம பிடிச்சிக்கும் போது ஏசப்பா நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துவார். அதனால் மற்றவங்க சொல்கிற நெகட்டிவ் தாட்ஸை உங்கள் மண்டையில் ஏற்றாமல் நீங்கள் ஏசப்பாவை மட்டும் நோக்கி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருப்பீங்க, ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சமாதானமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல்லும் கரத்தால் அணைத்து கொண்டீரே, சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே, நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன்.